இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கா நம்ம கவின் அப்புறம் ஆண்ட்ரியாவோட மாஸ்க் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேஸ் நடக்குது. ஸோ அந்த ஹேஸ் பார்த்திங்கன்னா யார் பண்ணால் எதுக்காக பண்ணால், ஸோ இந்த ஹேஸில் பார்த்திங்கன்னா எப்படி ஆண்ட்ரியா இன்வால்வ் வராங்க, ஸோ அதுக்கப்புறம் கவினுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு உள்ளே வராது. ஸோ இதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நான் மெயின் பாசிட்டிவே என்னன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான். டோட்டல் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லமாக சுவாரஸ்யமே இல்லாமல் தான் போகும். ஸோ டியூரேஷன் கம்மியாக இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அஸ் யூஸ்வல் கவினோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவரால் என்ன முடியுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. என்ன கொஞ்சம் என்ஜாயாக இல்லாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் 5க்கு 3 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். ஸோ பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க.